பெருமாளின் வராக அவதாரம் எதனால நடந்தது? இரண்யாட்சகன் பூமாதேவிய கடலுக்கடியில கொண்டு போய் மறைச்சு வச்சிடறான். பூமாதேவிய மீட்கிறதுக்காக தான் பெருமாள் வராக அவதாரம் எடுத்தாரு. அந்த அவதாரத்தின் நோக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, எங்க நடந்தது, அத பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறோம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலிய ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆதி வராக பெருமாள் திருக்கோவில், பெரமண்டூர், விழுப்புரம் மாவட்டம். இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிற தகவலை சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். வராக அவதாரத்தின் நோக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல் தான் இந்த கோவிலுடைய தல வரலாறா இருக்குது. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பெரமண்டூர், இது என்ன பேர்? தமிழ் பேர் மாதிரியே தெரியலையே. இந்த கோவில் பல்லவ மன்னனான மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது. சமீபத்துல புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. பழமையும் புதுமையும் கலந்த தோற்றம் எப்படி இருக்கு? மூலவருக்கு இங்க தனி சிறப்பு இருக்கு. அது என்ன? பெருமாள் கோவில், ஆனா ராகு கேது பரிகார தலம் ஆதி காலத்துல இருந்தே. எப்படி? இதை தவிர இந்த தலத்துடைய சிறப்புகளை எல்லாம் பார்க்க போறோம். கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவிலை பத்தி பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். இரண்யாட்சகனை கொன்னு பூமாதேவிய மீட்டதுக்கு அப்புறமும் பெருமாளுடைய ஆவேசம் அடங்க மாட்டேங்குது. உலகத்துக்கு அது நன்மை இல்ல அப்படின்னு கருதின தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் பெரும் கூட்டமாக பெருமாளை சந்திச்சு மண்டியிட்டு வணங்குறாங்க. அவங்களுடைய பக்தியில பெருமாள் சாந்தமடைகிறார். இந்த புராண நிகழ்வு நடந்த திருத்தலம் பெரமண்டூர். அதென்ன பேர் பெரமண்டூர்? பெரு மண்டியூர், இதுதான் புராண காலத்துல இருந்த பெயர். பொருள் என்ன? பெரும் கூட்டமாக தேவர்களும் முனிவர்களும் யக்ஷர்களும் வராகமூர்த்தியை மண்டியிட்டு வணங்கிய திருத்தலம். அதனாலதான் பெருமண்டியூர். கால பெருவெள்ளத்துல இந்த பெயர் மருவி இப்ப பெரமண்டூர் அப்படின்னு அறியப்படுது. கோவில்ல பல்லவர்களுடைய கட்டிடக்கலைய கண்டிப்பா பார்க்க முடியும். ஏன்னா ஆதி காலத்துல இந்த கோவிலை கட்டுனது பல்லவ மன்னனான மகேந்திர பல்லவன். இவர் யாரு? நரசிம்ம பல்லவனுடைய அப்பா. கோவில் நிறைய சித்திலம் அடைஞ்சிட்டதுனால இந்த காலகட்டத்துல பழைய பல்லவர்கள் பாணியையும் சேர்த்து சிதிலம் அடைஞ்சதெல்லாம் சரி பண்ணி புதுப்பிச்சு 2017ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதனால பழமையும் புதுமையும் கலந்த கட்டிடமாதான் இன்னைக்கு இருக்கிற கோவிலை நாம பாக்குறோம். கோவிலுக்கு ஓங்கு நுழைவாயில், அதாவது ராஜகோபுரம் எல்லாம் இல்ல. ஆதி காலத்துல மகேந்திரவர்மன் கட்டின போது இருந்துதாங்கிற தகவலும் சரியா தெரியல. மூலவர் வராகமூர்த்தியாதான் அருள் புரிகிறாரு. நின்ற திருக்கோலம் 4 திருக்கரங்களோடு காட்சி கொடுக்கிறாரு. வலது கால நிலத்துல வச்சு இடது காலால ஆதிசேஷனுடைய தலை மீது வைத்து ஆசீர்வாதம் பண்ணுன திருக்கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு. இடது தொடையில பூமாதேவிய தாங்கி அருள் புரிகிறார். இந்த பெருமாளுக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கு. ஒரு கண்ணால பூமாதேவிய பார்த்த வண்ணமும் மறு கண்ணால பக்தர்களை பார்த்த வண்ணமுமா காட்சி கொடுக்கிறாரு. இதே மாதிரியான திருக்கோலத்துல பெருமாளை இன்னொரு தலத்திலையும் பார்க்க முடியும். நம்ம சேனல்ல அந்த கோவிலை பத்தி முதல்லயே பார்த்துட்டோம். இப்ப வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. அந்த கோவிலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த திருக்கோவில்ல இருக்கிற மகா மண்டபத்துல 16 தூண்கள் இருக்குது. கூரை ஆதி காலத்துல இருந்ததுதான். பழமை பார்த்தாலே தெரியும். இந்த மண்டபத்துடைய கூரையில பாம்பு ஒண்ணு சந்திரனை விழுங்குற மாதிரியான ஒரு சிற்பத்தை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சிற்பத்தை எந்த தலத்துல எல்லாம் பாக்குறீங்களோ அந்த தலங்கள் ராகு கேது பரிகார தலங்கள். பெருமாள் கோவிலா இருந்தாலும் இந்த தலமும் ராகு கேது பரிகார திருத்தலம். நம் முன்னோர்கள் ஆதி காலத்திலேயே இத சிற்பமா பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. பெருமாள் கோவில்கள்ல ராகு கேது பரிகார தலங்கள் அப்படிங்கிறது அரிதாதான் பார்க்க முடியும். அந்த சிறப்பும் இந்த கோவிலுக்கு இருக்கு.
கோவிலுக்குள்ள போன உடனே நேரா அப்படியே போய் மூலவரை பாத்திர முடியாது. இந்த கோவிலுடைய அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பலிபீடம், கொடிமரம், அதுக்கப்புறமேல்ட்டு கருடாழ்வார் சந்நிதி இருக்கு. கருடாழ்வார் மூலவரை பார்த்துதான் இருக்காரு அப்படின்னாலும் கருடாழ்வார்க்கும் மூலவருக்கும் இடையில சாளரம் இருக்கு. சாளரம் அப்படிங்கிறது ஜன்னல் மாதிரியான அமைப்பு. அதனாலதான் கருடாழ்வாரை கும்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே நேரா போய் நம்மளால பெருமாளை பார்க்க முடியாது. அங்க வழி இல்ல. பெருமாள் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறாரு. அவரை பார்த்த மாதிரி மேற்கு நோக்கின வண்ணம் கருடாழ்வார் இருக்காரு. இடையில சாளரம் இருக்கிறதுனால தெற்கு பக்கத்துல தான் உள்ள போறதுக்கு கதவு இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற கோவில்களை விழுப்புரம் மாவட்டத்துல பார்க்க முடியும். கருவறையில பெருமாள் மடியில பூமாதேவி இருந்தாலும் தாயாருக்கு தனி சந்நிதி இருக்கு. அதை தவிர ஆண்டாள் சந்நிதியும் இருக்கு. பக்த ஆஞ்சநேயருக்கும் தனியா இந்த கோவில்ல ஒரு சந்நிதி இருக்கு. பெருமாளுடைய சங்கையும் சக்கரத்தையும் பொதுவா பெருமாளுடைய திருக்கரங்கள்ல தான் எல்லா கோவில்கள்லயும் பார்ப்போம். இந்த கோவில்ல சங்கையும் சக்கரத்தையும் கல் வடிவில பார்க்க முடியும், தனித்தனியா. இது அரிய அமைப்பு. கல்லினால் ஆன சங்கு சக்கரம் காண்பதற்கு மிக மிக அரியது. மூலவர் தாயார் சிறப்புகளை சுருக்கமா பார்த்தரலாம். மூலவர் ஆதிவராக பெருமாள். தாயாருடைய பெயர் அம்புஜவல்லி. தமிழ் பெயர் மறைஞ்சு போயிடுச்சு. அதனால நாமே ஒரு முயற்சி எடுத்து வடமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க போறோம். அம்புஜவல்லிங்கிற வடமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? அம்புஜம் அப்படின்னா தாமரை. தாமரைக்கு தமிழ்ல கமலம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. அம்புஜவல்லி தாயார் அப்படிங்கிறது தமிழ்ல கமலவல்லி தாயார் அல்லது செங்கமலவல்லி தாயார். இந்த தலம் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. திண்டிவனத்துக்கு அருகில இருக்கு. சரியா சொல்லணும் அப்படின்னா கூட்டேரிப்பட்டு செஞ்சி சாலையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியா போனீங்க அப்படின்னா திண்டிவனம் பைபாஸ்ல இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் இருக்கு. சென்னையிலிருந்து சுமார் 1.5 முதல் 2 மணி நேர பயணத்துல காரிலோ அல்லது பேருந்திலோ இந்த கோவிலை எளிதா அடைந்திட முடியும். தொடர்ந்து வராகமூர்த்தி தலங்களை பார்த்துட்டு வரோம். எல்லா கோவில்களையும் பிளேலிஸ்ட்ல வராகமூர்த்தி அவதாரம்ங்கிற தலைப்புக்கு கீழே தொகுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே வரிசையில அடுத்த வாரம் கேரளால இருக்கிற ஒரு வராகமூர்த்தி திருத்தலத்தை பார்க்க போறோம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.